மாப்பிள அலங்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அத்தை, சூப்பரா பண்ணிட்டோம். மயிலு இது போதுமா? போதுமா? சிம்பிளாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. மயிலு எல்லாம் ஜீவ சார் ஐடியா தான். நான் சும்மா அப்படியே அங்கங்க தொட்டு தொட்டு உதவிதான் செஞ்சேன். சாருக்கு இன்னொரு தொழிலும் கைவசம் இருக்கு போல இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல மயிலு. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயத்தை செய்யும் போது அது தானா நல்லபடியா அமைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உண்மைதான் தம்பி. ஒரு விசேஷத்துக்கு நாம எவ்வளவு செலவு பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, நாம மனசு நிறைவா அத பண்றோமாங்கிறது தான் முக்கியம். என் பொண்ணு வளகாப்புல நீங்க இதெல்லாம் இழுத்து போட்டு செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மயிலு நேரமாச்சு, நீ போய் மலரை ரெடி பண்ணி கூட்டு வா. சரிம்மா, நான் அக்காவை ரெடி பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீ மத்த வேலையெல்லாம் பாரு. சரி போ. அக்கா அக்கா இந்தக்கா. எதுக்குடி இந்த புடவை? உன் வளகாப்புக்கு தான் எடுத்தேன்க்கா. இருக்கிற புடவையே கட்டிக்கிறேன், புதுசா எதுவும் எடுக்காதுன்னு சொன்னல, அப்புறம் ஏண்டி இப்படி செஞ்ச? மேலும் மேலும் செலவு செஞ்சு ஏண்டி என்ன சங்கடப்படுத்துற? என்னக்கா, நீ சந்தோஷப்படணும்னு தானே நான் இதெல்லாம் செய்யறேன். வளகாப்புக்கு நீ புது புடவையோட உட்காரணும்ன்றதுதான் என்னோட ஆசை. என் வளகாப்புக்கு உன் சக்தியை மீறி நிறையவே செலவு செஞ்சுட்ட. என் புருஷன் எடுத்து செஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாரு மயில. ஒரு பொண்ணுக்கு புருஷனும் பெத்தவங்களும் செய்யறது வேற, ஆனா ஒரு தங்கச்சி அக்காக்கு இவ்ளோ தூரம் செய்யறது ரொம்ப பெரிய விஷயம்டி. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நீ என் வயித்துல பொண்ணா பிறக்கணும். இப்ப நீ செஞ்சதெல்லாம் உன் அம்மாவா இருந்து உனக்கு நான் திருப்பி செய்யணும். சார், நம்ம கான்ஸ்டபிள் மயில் வீடு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது. இந்த கிஃப்ட கொண்டு போய் அங்க கொடுத்துரு. சரிங்க சார். யாரு கொடுத்தா என்ன கொடுத்தான்னு கேட்டா நீ என் பேரை சொல்லக்கூடாது, எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லணும். புரியுதா? புரியுது சார். சொதப்பிட மாட்டியா? இல்ல சார், மாட்டேன். ஓகே. சொல்லுங்க சார். எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வர மயில் மேடம் இருக்காங்களா? உள்ளதா இருக்காங்க, உட்காருங்க சார். கூப்பிடுறேன். வேணாம் சார், இங்க நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து இந்த கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஓ, இத அவங்க கிட்ட கொடுத்தா போதும். ஒரு நிமிஷம் சார். ஆண்டி, அங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரி, இந்தாங்க, கொடுங்க சார். கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சூடா குடிச்சிட்டியா? மயிலு சார். சார், வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. சரி வாங்க சார், உள்ள வாங்க. நம்ம வீட்ல விசேஷம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் லீவ் எடுத்திருக்கேன்ல, அதனால தகவல் போயிருக்குமா? அது சரிடி, ஏன் வளகாப்புக்கு அவங்க ஏன் கிஃப்ட் அனுப்பணும்? ஸ்டாஃப்ஸ் வீட்ல இந்த மாதிரி முக்கியமான விசேஷம் நடந்தா கிஃப்ட் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. என்ன மயில் இது? கிஃப்ட்னா ஏதாவது படம் அந்த மாதிரி தான் அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். பட்டு புடவையும் பட்டு வேஷ்டியும் அனுப்பிச்சிருக்காங்க. இத பரிசா தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. என்னாலயும் இதை நம்பவே முடியலடி. எல்லாமே விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. உனக்கு ஏதாவது விசேஷங்கிறப்போ இவ்ளோ செலவு பண்ண பரவாயில்ல, ஆனா உன் அக்காவுக்காக எப்படி இந்த அளவுக்கு செய்யறாங்கன்னு எனக்கு புரியல. மலர், அது ஒண்ணும் கிடையாது. வேற யாராவது வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தா அந்த மாதிரி சிம்பிளா ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஆனா மயில் யாரு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ல. ஏன்னா எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் இவ வெற்றிகரமா முடிச்சு கொடுத்திருக்கால. கான்ஸ்டபிள் லெவல்ல இருந்துகிட்டே பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் இவ அசால்ட்டா சாதிச்சிருக்கா. அதனாலதான்
அதுக்கான பாராட்டா நாமளே இதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா மயில, உன் வேலையில நீ வாங்கி இருக்கிற நல்ல பேரு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் டி. நீயும் தனியா எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்ட. இப்போ உன் மூலமா எனக்கு இன்னொரு புடவையும் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப அழகா இருக்குடி. கட்டினா இன்னும் நல்லா இருக்கும். விசேஷத்துக்கு நான் இதையே கட்டிக்கட்டுமா? சரிக்கா, உனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா இதையே கட்டிக்கோ. ம்? மாமாவையும் இதை கட்டிக்க சொல்லணும். மயிலு, இதை என்கிட்ட கொடு, நான் போய் அவரை ரெடி பண்றேன். சரியா? நீ மலரை பார்த்துக்கோ. ம், சரி. அண்ணா உள்ள வாங்கின விசேஷம் ஆரம்பிக்க போகுது. இல்லம்மா, லேடிஸ் ஃபங்க்ஷன். பரவாயில்லம்மா, மத்தவங்களுக்கு கவனிங்க. சரி. இருக்கட்டும்மா. வா லட்சுமி. பசங்களை அனுப்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கோமதி. பரவாயில்ல லட்சுமி, விசேஷம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. உள்ள வா 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 வா. எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. சரி. நேரமாச்சு கோமதி, மலரை கூட்டிட்டு வர சொல்லு, ஆரம்பிச்சிடலாம். சரிங்கக்கா. சரி போ. மயிலு, அம்மா, மலரை கூட்டிட்டு வந்துடுறியா? சரிம்மா, கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. இதோ ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. சரி. ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டு இருக்கா மாப்பிள்ள. சரிங்க அத்தை. பாத்துமா. பாத்துக்கா. பக்கத்துலயே ஒரு சேர போட்டு மாப்பிள்ளைய உட்கார வைமா. விசேஷம் மலருக்கு தானே, நான் எதுக்குங்க? நீங்களும் உட்காருங்க தம்பி. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு எல்லாரும் மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும்ல. உட்காருங்க கோபி. இல்ல பரவாயில்ல, கூச்சப்படாதீங்க, உட்காருங்க. கோமதி, மாப்பிள்ளை கையில மாலையை கொடுத்து பொண்ணுக்கு போட சொல்லுமா. அக்கா, வயசுல மூத்தவங்க நீங்க, நிறைஞ்ச சுமங்கலி. முதல்ல நீங்க நலங்கு வைக்கிறதா நல்லதுமாங்க. என் பொண்ணுக்கு நீங்களே நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. எந்த குறையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆகி குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும். என்னாச்சு? ஏன் திடீர்னு உன் முகம் மாறிடுச்சு? சொன்னா நீ கோவப்படுவமா? பரவாயில்ல, சொல்லு. அப்பாவும் இந்த நேரத்துல நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அந்த மனுஷனை பத்தி இப்ப எதுக்கு பேசுற?
அதனால ஞாபகப்படுத்தி என் சந்தோஷத்தை கெடுத்துறாத. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம்ப்பா. சாமி, இப்படி வழியிலே நின்றுட்டு இருந்தா எப்படி சாமி? இப்பதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பாடு போடும்போது நானே உங்களை கூப்பிடுறேன். கொஞ்சம் தள்ளி ஓரமா நிக்கிறீங்களா? வெற்றி இப்போவும் இந்த வீட்டுக்கு சகஜமா வந்து போயிட்டு தான் இருக்கானா? அதுவும் நல்லதுக்கு தான். இப்பதான் ஆரம்பிச்சோம், நீ வந்துரு, கரெக்டா இருக்கும். வெற்றி, நல்ல வேளை வந்துட்ட. இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன், இன்னும் காணுமேன்னு. நீ உள்ள போ வெற்றி, நான் வந்துடுறேன். சரிங்க. போ. சாமி, வாங்க சாமி. நீங்க எப்படிங்க? நான் வீடு வீடா போய் யாசகம் கேட்டு பசியாருங்கிறதா அந்த ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த உத்தரவுமா. அவன் காட்டின வழியில தான் நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீட்டு முன்னாடியும் அவன் தான் என்ன கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். நீங்க நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க சாமி. என் பொண்ணுக்கு இன்னைக்கு நான் வளகாப்பு வச்சிருக்கேன். நீங்க வந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நானும் என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். சன்னியாசி வேஷம் போட்டு நான் இங்கே வந்ததே என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணத்தான் சுசீலா. உள்ள கூப்பிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணா அந்த சாமியே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு சமம். என் பொண்ணுக்கு அது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. தயவு செஞ்சு மறுக்காம உள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அந்த ஈஸ்வரனோட உத்தரவு அதுதான். நான் என்னமா பண்ண முடியும்? போங்க. வாங்க சாமி, உள்ள வாங்க. வாங்க வாங்க சாமி, வாங்க சாமி, உள்ள வாங்க, உள்ள வாங்க. சாமியார் வந்திருக்காரு, உள்ள வாங்க சாமி. என் பொண்ணு மாப்பிள்ளையும் நான் அனுப்பின ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. மலரு, மயிலுக்கு பரிகாரம் பண்ண போனப்போ இந்த சாமிதான் குளத்துல தண்ணியை எடுத்து சன்னிதானம் வரைக்கும் தூக்கிட்டு வந்தாருமா. அதனாலதான் பரிகாரத்தை எந்த குறையும் இல்லாம செய்ய முடிஞ்சது. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி சாமி. நல்லா இருங்க, உட்காருங்க. நம்ம குடும்பத்து மேல இவரோட பார்வையும் கருணையும் பட்டதுனாலதான் நமக்கு எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் மயிலுக்கு எந்த ஆபத்துமே வரல. மாப்பிள்ளையும் பிரச்சனை சரியாகி வெளியில வந்துட்டாரு. இப்ப உன்னோட வளகாப்பு நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க. நமக்கு நல்லது செய்யறதுக்காகவே சாமி இவரை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுதுமா. நம்ம நல்ல நேரம், உன் வளகாப்புக்கு சாமி இவரை வர வச்சிருக்காரு. இந்த நல்ல நாள்ல சாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம். சாமி, என் பொண்ண ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மத்தவங்க எல்லாரும் முடிக்கட்டுமா? நான் கடைசி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். ஆமா
கோமதி, சாமி கடைசியா ஆசீர்வாதம் பண்ணட்டும். நாங்க எல்லாம் நலங்கு வச்சு முடிச்சாச்சு. இப்ப மாப்பிள்ளைய நலங்கு வைக்க சொல்லு. சரி மாப்பிள்ள. வெற்றி கொஞ்சம் தள்ளு. அட்சதை போடுங்க. சாமி உட்காருங்க. மலரு, எந்த சிக்கலும் இல்லாம பிரசவம் நல்லபடியா முடியணும். நீ எனக்கு ஒரு தேவதையை பெத்து கொடுக்கணும். கோபி, ஏன் பெண் குழந்தை ஆம்பளை குழந்தை பிறந்தா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? சார், பையனும் எனக்கு இஷ்டம்தான். ஆனா மயில் மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கணும்னு தான் நானும் மலரும் ஆசைப்படுறோம். உன் வார்த்தை பழிக்கும் தம்பி. அந்த ஈஸ்வரன் உனக்கு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பெண் குழந்தைய கொடுப்பான். ரொம்ப சந்தோஷம் சாமி. கோமதி, மச்சா முறைக்கு நலங்கு வைக்க யாராவது இருக்காங்களா? அதான் வெற்றி இருக்கானே, அவன் நலங்கு வைக்கட்டுமே. வெற்றி வா, வந்து நலங்கு வை. வா வெற்றி. ஓ, மூத்த தாரத்தோட பொண்ணுக்கு இளைய தாரத்தோட பையன் நலுங்கு வைக்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த உறவுகள் இப்படியே நீடிக்கணுமா? அக்காக்கு நானும் நலங்கு வைக்கிறேன். வா, அதுவே. ஜீவா தம்பி, நீங்க வாங்க. பரவாயில்ல, வாங்க வாங்க சார். கோமதி, நீ போய் நலங்கு வை. சரிங்கக்கா. சாமி, நாங்க எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்சிட்டோம். நீங்களும் வந்து நலங்கு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனாலும் என் மூத்த பொண்ணோட வளகாப்பை என்னை கண்குளிர பார்க்க வச்சிருக்க. உன் கருணைக்கு ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு சன்னியாசி வேஷத்தில் வந்திருக்கிற நான் இனி இந்த குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டதுல எல்லாத்துலேயும் கலந்துக்கணுமா. அதுக்கான சூழ்நிலைகளை நீதாம்மா எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அந்த ஈஸ்வரனோட அருளால எல்லாம் நல்லபடியா நடக்குமா. புருஷன் பிள்ளைங்களோட தீர்க்க சுமங்கலியா இருப்ப.
சாமி நீங்க இங்க வந்து எங்க அக்காவுக்கு ஆசீர்வாதம் பண்ணது பெரிய விசேஷம். உங்களோட ஞாபகார்த்தமா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சாமி? ஜீவா சார். தம்பி வெற்றி போன் இப்படி வா. வெற்றி வா வெற்றி வா.